பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னனையும் அறியும், என் ஜனமோ அறிவும் உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். தன்னுடைய ஜனங்களை பிள்ளையை போல வளர்த்து ஆளாக்குகிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் செழிப்பையும் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கடைசியில் வளர்த்த தகப்பனையை வெளியேற்றுவது போல அவருக்கு கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். மாடும் கழுதையும் எஜமானனை அறியும். அந்த விலங்குக்கு இருக்கிற அறிவு கூட அந்த உணர்வும் இல்லை, அறிவும் இல்லை. அந்த 5 அறிவு ஜீவிகள் நன்றியோடு கீழ்ப்படுகின்றன. ஆனால் மனிதனுக்கு அது இல்லை என்று இங்கே வெளிப்படுத்துகிறார். இதே நிலைமை இன்று சமூகத்திலே நிலவுகிறது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லா ஜனங்கள் மத்தியிலும், மதத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, எல்லா ஜனங்களும், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து வளர்த்து அவர்கள் நிலைமைக்கு ஆளாக்குகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் வயதான காலத்திலே அவர்களை புறந்தள்ளுகிறார்கள். அந்த கழுதைக்கும் மாடுக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவு உணர்வு கூட பிள்ளைகளுக்கு இல்லை என்று இங்கே வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், கோயிலுக்கு செல்கிறார்கள், சபைக்கு செல்கிறார்கள், காணிக்கை செலுத்துகிறார்கள், அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள், மாதப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள், வருடப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள். அவருடைய காணிக்கையும் அவர்களுடைய எல்லா காரியங்களும் வீண், அதை நான் வெறுக்கிறேன் என்று 13ஆம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவருடைய முடிவு எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவர்களுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். முடிவு மிகவும் மோசமாக இருக்கும். பெற்றோர்களை புறந்தள்ளுகிற பிள்ளைகளே, உங்களுக்கு இது எச்சரிக்கையாக கர்த்தர் சொல்கிறார். எச்சரிக்கை உணர்வோடு இருப்போம். ஆமென்.